குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெலாம். குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெலாம். செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே. செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே. மற்றொருவரை பற்றிலேன் மறவாதெழு மட நெஞ்சமே. மற்றொருவரை பற்றிலேன் மறவாதெழு மட நெஞ்சமே. புற்றரவுடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொழ போதுமே. புற்றரவுடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொழ போதுமே. புறம்பயம் தொழ போதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். குற்றுருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெலாம். சொற்றுருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே. இதில் என்ன சொல்ல வர்றாரு? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பொருளை பறிப்பதற்காக அவர்களை கொல்லுவதும் அவர்கள் உடைகளை பறித்தும் அது மாதிரி அவர்களை துன்புறுத்தி நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்தாலும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்கிறார் பாருங்கள், சொற்றொருவரை செய்த தீமைகள். சொற்றொருவர்னால் அறவழியில் வாழறவர்கள், நல்லவர்கள். அவர்களுக்கு ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பிரதி பலன் இம்மையே வரும் திண்ணமே. அதுக்கு பலன் கை மேலே வரும், இம்மையே வரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்காது, உடனே வரும்னு சொல்கிறார். மற்றொருவரை பற்றிலேன் மறவாதே எழுமட நெஞ்சமே. புற்றரவுடை பெற்ற மீறி புறம்பயம் தொழப்போதுமே. புறம்பயத்தில் வீட்டிற்கும் இறைவனை நம்ம பற்றினால் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறார். அதனால தான் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஒரு தவறும் செய்யலைப்பா, எனக்கே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நமக்கு சில கேள்விகள்லாம் வரும். ஏன்னா எப்போவோ செஞ்ச தவறுகளுக்கு இப்போ நமக்கு அதுக்கு தண்டனை கிடைக்கும். போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம், இப்போ உடனே வரும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில தவறுகளுக்கு உடனே கிடைக்கும் தண்டனை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் விளக்குறாரு. அதனால் நல்ல மனசோடு இருக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.